புது ரேஷன் கார்டுக்கு பொருள் வாங்க போலாமா? நான் இருக்க லொகேஷன் திருச்செங்கோடு. என்னோட ஏரியா பக்கத்துல இருக்க ரேஷன் கடைக்கு தான் போயிருந்தேன். அங்க அவங்க கார்டை வாங்கி பார்த்துட்டு, இந்த ரேஷன் கடை உங்களுக்கு இல்லப்பா, இன்னொரு ஏரியால இருக்கு, அங்க போய் நீங்க பொருள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அங்க போய் பார்த்தா கடையே பூட்டி இருந்தது. பட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்துட்டு கடையையும் ஓபன் பண்ணிட்டாங்க. புது கார்டுங்கறனால நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நமக்கு பொருள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாருமே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்பதான் நீங்க மாறி மாறி வந்து பொருள் வாங்க முடியும். அரிசி பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு 12 கேஜியும், 2 பேத்துக்கு 16 கேஜியும், 3 பேத்துக்கு மேலனா 20 கேஜியும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் சக்கரை பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு 1/2 கேஜின்னு சொல்லிட்டு கொடுக்கறாங்க. அடுத்தது புழுங்கல் அரிசி, பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பிரிச்சு தான் போடுவாங்க. அடுத்து பருப்பு ஒரு ஃபேமிலிக்கு 1 கேஜியும், கோதுமை ஒரு ஃபேமிலிக்கு 5 கேஜியும் போட்டிருந்தாங்க. பாம் ஆயில் 1 லிட்டர் கொடுத்திருந்தாங்க. எக்ஸ்ட்ரா இந்த 2 பொருளையும் வாங்கிட்டு ஃபைனல் பில் எனக்கு 105 rupees வந்திருந்தது. நானும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி 8 monthsக்கு அப்புறம் தான் எனக்கு கார்டே கிடைச்சதுங்க. உங்களோட வெரிஃபிகேஷன் கரெக்டா இருந்தா சீக்கிரம் ப்ராசஸ் ஆயிடும்.